சிவகங்கை திருப்பத்தூரில் நடந்த விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் 13 பேர் மேல் சிகிச்சைக்காக மற்ற மருத்துவமனைகளில் அனுப்பி வைக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அப்துல் வழங்க கேட்கலாம். அப்துல், வணக்கம். தற்போது வரை 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 13 பேர் மேல் சிகிச்சைக்காக எந்தெந்த மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள்? மருத்துவர்கள் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக என்ன கூறப்படுகிறது? முழு விவரம். நிச்சயமாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள கும்மங்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 50 பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து ஒன்று திண்டுக்கல் நோக்கி சென்றது. திருப்பத்தூர் வழியாக காரைக்குடியை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அதே போன்று காரைக்குடியில் இருந்து திண்டுக்கல் நோக்கி மற்றொரு அரசு பேருந்து சுமார் 50 பயணிகளை ஏற்றிக்கொண்டு வந்து கொண்டிருந்தது. அதிவேகமாக வந்த 2 பேருந்துகளும் திருப்பத்தூர் அருகே கும்மங்குடி பாலம் பகுதியில் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 10 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் அஞ்சப்படுகிறது. மேலும் 40க்கும் மேற்பட்டோர் காரைக்குடி மற்றும் திருப்பத்தூர் பகுதியில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 13 பேர் மல்லிகா, ஆரியமுடி, கலைச்செல்வி இளையான்குடி, சுதாகர் கள்ளிப்பட்டு, கிருஷ்ணமூர்த்தி கோவை, கீதா கொத்தமங்கலம், காளிராஜ் உத்தமபாளையம், செல்வராஜ் திண்டுக்கல், மார்ஷல் திண்டுக்கல், முகமதா பேகம் தேவகோட்டை, மனோ தேவகோட்டை, வீரமுத்து ஆவுடையார் கோயில், லியோ திண்டுக்கல், சண்முகம் நெக்குப்பை ஆகியோர் மருத்துவர்கள் பற்றாக்குறையால் இங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு காரைக்குடி, மதுரை, புதுக்கோட்டை மற்றும் மதுரை, சிவகங்கை ஆகிய பகுதிகளுக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அப்துல் சலாம்.